ஏய் நீ ChatGPT தானே? நான் தான் போட்டோ எடிட் பண்ணணும். ப்ராம்ப்ட் கொடு. இதோ இந்த ப்ராம்ப்ட். சரி போட்டோ குவாலிட்டி என்ன வேணும்? போட்டோ குவாலிட்டி செம்மையா வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கான கிளாரிட்டியா போட்டோ கொடுக்கணும். சரி போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா. அது அவ்வளோ லேட் ஆகுமா? ஆமா உனக்கு எல்லாமே சீக்கிரமா பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. சரி நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி கிளம்பு வந்துடுறானுங்க. போட்டோ எடிட் பண்ணணும், இதை எடிட் பண்ணணும். ஏய் ChatGPT நம்ம போட்டோ என்னாச்சு? போட்டோ ரெடி ஆயிடுச்சு, அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாரு. பாரு அது என்ன மாதிரியே இல்ல. ஏய் நீ தான்டா ஒழுங்கா பாடுறா. நீ நல்லா பண்ணுவேன் தான் கிட்ட வந்தேன். ஆமா நீ அனுப்புற போட்டோ இப்படி இருக்கு, அதை வந்து இப்படி எடிட் பண்ண சொன்னா எப்படி பண்றது? சரி நீ அட்ரஸ் போவா. சரி எனக்கே நிறைய கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. சரி கிளம்பு. சரியா உனக்கு மேல ஒருத்த வரமா போயிடுவான். போட்டோ கொடு, ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு போட்டோ எடு. போட்டோவை கொடு. ஏய் ஜெமினி நான் தான் சொல்லுங்க. போட்டோ ஒன்னு எடிட் பண்ணனும். ப்ராம்ப்ட் கொடுங்க. ப்ராம்ப்ட் இருக்கு இந்தா. இல்ல ட்ரெண்டிங் எடிட் ஒன்று பண்ணவா? சூரிய வெளிச்சம் வரும், கையில ரோசா பூ வச்சு ரெட் கலர் சொக்கா போட்டு அந்த மாதிரி எடிட் பண்ணுமா? இல்ல இப்ப இந்த பொம்மை பனானா வருது அந்த மாதிரி எடிட் பண்ணி தரவா? ஆமா அப்படிதான். இப்ப நான் உனக்கு அந்த ரோசா பூ எடிட்டே பண்ணி தரேன். போட்டோ ரெடி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும், அப்படியே போயிட்டு வந்துருவா. இந்த போட்டோ ரெடி ஆயிடுச்சுடா. ஏய் செம்மையா இருக்கு ஜெமினி. ஆமா நம்ம கிட்ட எல்லாமே சீக்கிரமா நடந்துரும். இப்படி எல்லாம் எடிட் பண்ண யார் தாண்டா வராம இருப்பான்? ஊர் ஃபுல்லா ஜெமினி தான்டா. நான் போயிட்டு புது ப்ராம்ப்ட் எடுத்துன்னு வரேன், அதையும் ட்ரெண்டிங் ஆக்கி. வாங்க எல்லாரையும் கூட்டுவாங்க, எதுவாக இருந்தாலும் தரமா பண்ணிடலாம்.